ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேங்க் என்ட்ரி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி எப்படி ஒரு கேஷ் என்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓடோ ஓடோல வந்து பேங்க் என்ட்ரி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்க வந்து ஒரு பேங்க், அதாவது நார்மலா ஒரு கம்பெனில வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்ல வந்து ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓடோல வந்து நீங்க வந்து ஒரு பேங்க்கை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க அக்கௌண்டிங்குள்ள நான் போறேன். இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரே ஒரு பேங்க் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒன்று காட்டும். ஓகேவா? நீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ட் பேங்க் கொடுத்துட்டு ஒன் செகண்ட், இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஆ இங்க வந்து நீங்க என்ன பேங்க் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கறது கொடுத்துட்டு, இது பிசினஸா இல்ல பர்சனலுக்காகவா இல்ல கார்பரேட்டா அப்படின்றது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நீங்க வந்து கம்பெனிக்காக யூஸ் பண்றீங்கன்னா கார்பரேட் அப்படின்றத நீங்க கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுக்கணும். தென் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ லேட்டர் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இதுல உங்களோட பேங்க்குக்கான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் குடுக்கணும். இந்த மாரி கஸ்டமர் லாகின், ஐபிஐஎன் நம்பர் அப்படின்னு கேக்குது இல்லையா? இந்த இத குடுத்து நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, ஆ ஒரு 5 மினிட்ஸ் டூ 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ நீங்க அத வந்து கனெக்ட் குடுத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து உங்களுக்கு அந்த பேங்க்குக்கானது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ இங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு பேங்க் வழியா லைக் இப்ப உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு சப்ளையருக்கோ அந்த மாரி வந்து அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா, எல்லா டிரான்சாக்ஷனும் பேங்க் வழியா தான் நடக்கும். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்க ஓடோல வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகிரும். ஓகேவா? அப்படி சிங்க் ஆகுற சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இந்த என்ட்ரி, அதாவது இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது வந்து இந்த பில்லுக்காகவோ இல்ல இந்த இன்வாய்ஸ்க்காகவோ அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து ரிகன்சல் பண்ணணும். தட் மீன் மேப் பண்ணி விடணும். அவ்வளவுதான். வந்து ஓடோல பொறுத்த அளவுக்கு ரெசிப்ட் பேமெண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ரிகன்சல் பண்றது தான் வந்து ரெசிப்ட் பேமெண்ட் கிரியேட் பண்றது. ஓகேவா? இதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறது இல்ல. பட் நான் வந்து மேனுவலா நீங்க எப்படி வந்து ஒரு பேங்க் என்ட்ரி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி எப்படி ஒரு மேனுவலா வந்து ஒரு கேஷ் என்ட்ரி கிரியேட் பண்ணணும், தென் அதை எப்படி வந்து ஒரு பில்லுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் இங்க வந்து பேங்க் அப்படிங்கறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிளிக் பண்ணிட்டு நான் இங்க நியூ அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சப்ளையருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சென்ட் மணி சென்ட் மணி ஃபார் சப்ளையர் ஒன். நீங்க வந்து இங்க எந்த டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் நரேஷன் காலம் மாதிரி தான். இதுல எந்த சப்ளையர் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுக்கணும். இப்போ வந்து பேங்க் கான்செப்ட், அதாவது கேஷ், இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம அமௌண்ட் கொடுக்கணும்னா நீங்க வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்து கொடுக்கணும். அதே உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த என்ட்ரி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா பிளஸ் சிம்பிள்ல வந்து நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணா கிரியேட் ஆகும். பேங்க் வழியா சிங்க் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் பிளஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து சிங்க் ஆகிக்கும். ஸோ நீங்க மேனுவலா கிரியேட் பண்றீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி மைனஸ்ல வந்து கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணணும். கொடுத்துட்டு நீங்க ஆட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ ஆட் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன காட்டும்னா ஒன் ரிக்கன்சல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டுது. இந்த ரிக்கன்சல் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து சப்ளையர் ஏ அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம 3150 வந்து பே பண்ணணும். நான் 3000 தான் வந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த செலக்ட் அப்படிங்கறத கொடுத்தா இது வந்து இந்த பில்லுக்கு வந்து மேட்ச் ஆகிரும். ஸோ சிம்பிளா இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேங்க்குக்கான ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணணும். அதை வந்து இந்த பில்லுக்கு அப்படிங்கறத மேட்ச் பண்ணி, லைக் இது ஒரு பேமெண்ட் என்ட்ரி மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேங்க் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். சேமஸ் இப்போ நீங்க வந்து ஒரு கேஷ் என்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ், பர்ச்சேஸ், பேங்க், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. நமக்கு கேஷ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் வேணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து விவி இன்ஃபோடெக் சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு அப்படி கிரியேட் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ மேனுவலாவே உங்களுக்கு கிரியேட் பண்ணியும் காட்டுறேன். இதுல வந்து ஜேர்னல் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க நியூ கொடுத்துட்டு இங்க வந்து கேஷ் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இங்க டைப் அப்படிங்கறதுல வந்து நான் கேஷ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து கேஷ் ஒன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கட்டும். இதுல கேஷ் அக்கௌண்ட் வந்து எதுவும் இல்ல. ஸோ நம்ம வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து கேஷுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் போய்க்கிறேன். அக்கௌண்ட் டைப் குரூப் பண்ணிட்டு
கேஷ். ஸோ இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆயிருச்சு. ஸோ முதல்ல வந்து ஹைட்ல இருக்கும். நீங்க இந்த கேஷ் அப்படிங்கறத எனேபிள் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஷ் அக்கௌண்ட் எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்க இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தோம்னா கேஷ் அப்படிங்கிற ஜேர்னல் வந்துரும். இதுல நீங்க டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இங்க நியூ கொடுத்து சேமஸ் எப்படி நம்ம ஒரு பேங்க் என்ட்ரி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கேஷ் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ அதை வந்து நியூ கொடுத்துக்கலாம். இங்க வந்து கேஷ் ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுல வந்து எந்த பார்ட்டிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கேஷ் வந்துச்சு, இப்ப கஸ்டமர் பி அப்படின்றத நான் கொடுத்துட்டு அவங்க நமக்கு வந்து 5000 இல்ல 5500 கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நான் என்ட்ரி வச்சுக்கிறேன். இது கொடுத்துட்டு ஆட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒன் டு ரிகன்சல் அப்படின்ற மாதிரி காட்டும். இதுல கொடுத்துட்டு இது நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இது வந்து ரிகன்சல் ஆகிரும். ஸோ ரெசிப்ட் என்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு பேங்க் என்ட்ரியோ இல்ல ஒரு கேஷ் என்ட்ரியோ நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.